ஸ்ரீ செண்டும் கையும் செங்கமலத்தாயார் துணை. ஸ்ரீ கோலும் கையும் கோபாலனே துணை. ஸ்ரீ வாதுல வரத குருவே நம. எத்திசை தனிலும் அன்பர் ஏது உரைத்தாலும் கேட்டு சித்தமே மகிழ்வார் ராசை செங்கமலத்தாய் காப்பா. சண்பகாரண்யம் என்று போற்றப்படுகின்ற மன்னார்குடி அருள்மிகு ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோயில். திருக்கோயிலில் 6 சதுர ஏக்கர் பரப்பில் 154 அடி உயரமுடைய ராஜகோபுரம். இத்திருக்கோயில் பாஞ்சராத்திர ஆகம விதிப்படி அமைந்தவை. திருக்கோயிலில் 7 பிரகாரங்களும் 16 கோபுரங்களும் 7 மண்டபங்களும் 24 சந்நிதிகளும் 18 விமானங்களும் அமைந்தருளியுள்ளன. திருக்கோயில் கிழக்கு நோக்கி உள்ளது. திருக்கோயில் கட்டப்பெற்ற காலம் கிபி 1072 முதல் 1122 ஆண்டு வரை என முதலாம் குலோத்துங்க சோழனின் கல்வெட்டால் அறிய முடிகிறது. அருள்மிகு ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கருவறை குலோத்துங்க சோழன் காலத்திலேயே எடுக்கப்பெற்றதால் குலோத்துங்க சோழ விண்ணகரம் என்று போற்றப்படுகிறது. கருவறை மட்டுமின்றி அர்த்த மண்டபம், 3ஆம் கோபுரம் ஆகியவற்றை கட்டுவித்தவர் குலோத்துங்க சோழன். இத்திருக்கோயில் அதன் பின் வந்த பல மன்னர்களால் பெரிதும் வளர்ந்தது. மன்னர்களின் உள்ளத்தை குடிகொண்டதால் மன்னார் குடியாக திகழ்கின்றது.
நாயக்க வம்சத்தில் சிறந்தவராக திகழ்ந்த ரகுநாத நாயக்கர் பல திருக்கோயில் பணிகளை செய்தார். மன்னார்குடி அருள்மிகு ஸ்ரீ ராஜகோபால சுவாமிக்கு மணி மண்டபம் அமைத்தார். அடுத்து பட்டமெய்திய விஜயராகவ நாயக்கர் மன்னாருதாசன் என்ற பெயர் உடையவர். மன்னார்குடி அருள்மிகு ஸ்ரீ ராஜகோபால சுவாமி இவருக்கு குலதெய்வம் ஆவார். திருச்சிக்கருகில் மாமலை என்ற ஊரிலிருந்து கருங்கற்களை கொணர்ந்து இத்திருக்கோயிலுக்கு 5 பெரிய கோபுரங்களையும் பல வண்ணச் சிற்ப வேலைப்பாடுகளையும் செய்தார் என்று திருக்கோயில் வரலாறு தெரிவிக்கின்றது. இத்திருக்கோயிலுக்கு பிரகாரங்களையும் நந்தவனத்தையும் ஹரித்ரா நதி படிக்கட்டுகளையும் அமைத்து அருள்மிகு ஸ்ரீ ராஜகோபால சுவாமிக்கு நவரத்தின கவசம், வைரமுடி போன்றவை சமர்ப்பித்து வழிபட்ட பெருமை விஜய ராகவ நாயக்கருக்கே உரியது என்று வரலாறு தெரிவிக்கின்றது. இத்திருக்கோயில் திருப்பள்ளி அறையின் முன்னர் உள்ள தூணின் அடிவாரத்தில் அச்சுதப்ப நாயக்கர், விஜயராகவ நாயக்கர், அவரது துணைவியார் சம்பகலட்சுமி ஆகியோர் கூப்பிய திருக்கரங்களுடன் சிற்பமாக விளங்குகிறார்கள். இத்திருக்கோயிலில் 7 பிரகாரங்கள் அமைந்துள்ளன. அவற்றுள் திருவெண்ணாடி பிரகாரம், கருடன் பிரகாரம், செண்பக பிரகாரம், காசி பிரகாரம், நாச்சியார் பிரகாரம் எனும் 5 பிரகாரங்கள் தனிச்சிறப்பு பெற்றவை ஆகும். இவை மட்டுமின்றி வல்லால மகாராஜன் மண்டபம், 1000 கால் மண்டபம், கருட வாகன மண்டபம், யானை வாகன மண்டபம், பலகனி மண்டபம், வெண்ணைத்தாடி மண்டபம், உன்னை வாகன மண்டபம் எனும் 7 மண்டபங்கள் அமைந்துள்ளன. சண்பகாரண்யம் என்று போற்றப்படுகின்ற மன்னார்குடி அருள்மிகு ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோயிலில் தாயார் சன்னதி. மூலவத் தாயார் அருள்மிகு ஸ்ரீ செண்பகலட்சுமி. உற்சவர் ஸ்ரீ செங்கமலத் தாயார். படிதாண்டா பத்தினியாக செங்கமலத்திலேயே எழுந்தருளி இருக்கின்றார். ராஜநாயகி, துவாரகா நாயகி எனும் 2 தோழிகளுடன் காட்சி பொழிகின்றார். அருள்மிகு ஸ்ரீ செங்கமலத் தாயாரை தரிசிப்பவர்க்கு அனைத்து செல்வமும் அமைந்தருளும். அவர்களின் வாழ்வில் சௌபாக்கியங்கள் நிகழும். அனைத்து வளமும் நலமும் அருள் பொழிந்தருளும் தோற்றத்தில் தாயார் ஸ்ரீ செங்கமலத் தாயார் கஜ வாகனங்களுடன் எழுந்தருளி சேவை சாதித்தருளுகின்றார். எத்திசை தனிலும் அன்பர் ஏதுரைத்தாலும் கேட்டு சித்தமே மகிழ்வார். ராசை செங்கமலத்தாய் காப்பாம் என்று போற்றி பணிவோமாக. இத்திருத்தலத்தில் பிரம்மா, பிருகுமுனிவர், லக்ஷ்மி, அக்னி, கோபில, கோப்ரளய முனிவர்கள் அனைவரும் மந்திர தியானத்துடன் தவத்தால் அனைத்து சித்திகளும் அடைந்ததாக திருக்கோயில் திருத்தல புராணம் தெரிவிக்கின்றது. கலியுகத்தில் ராஜசேகர மன்னன், முசுகுந்த சக்கரவர்த்தி, குலோத்துங்க சோழன், விஜயராகவ நாயக்கர், சரபோஜி ராஜா,
பராங்குச பரகாலர், கோதை முதலிய ஆழ்வார்களுக்கும் திருக்கச்சி நம்பி, மணவாள மாமுனிகள் ஆகிய ஆச்சாரியர்களும் வணங்கி வாழ்ந்த பெருமையுடைய திருத்தலம் ஷண்பகாரண்யம் என்று போற்றப்படுகின்ற மன்னார்குடி அருள்மிகு ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோயில். பகவானின் கருவறைக்கு முன்னர் கருடாழ்வாரின் காருண்ய தரிசனம். மூலவப் பெருமாள் அருள்மிகு ஸ்ரீ பரவாசு தேவப் பெருமாள். பெருமாளின் இருபுறமும் ஸ்ரீதேவி பூமிதேவி தாயார் சங்கு சக்கரம் தாங்கி கதையுடன் தங்கக் கவசம் ஏற்றுக்கொண்டு பக்தர்களின் தீவினை அகற்றும் பெருமாள். பெருமாள் காருண்யமூர்த்தியாக, கருணை பொழியும் தெய்வமாக அருட்கடாட்சத்தை அருள்பாலித் தருளுகின்றார். உற்சவர் ஸ்ரீ வித்யா ராஜகோபால் அற்புதமான தெய்வம். அருள் பாலித்தருளுகின்ற அருள்மிகு ஸ்ரீ வித்யா ராஜகோபாலன் ருக்மணி சத்யபாமாவுடன் எழுந்தருளி சேவை சாதித்தருளுகின்றார். நாள்தோறும் இத்திருக்கோயிலில் 7 கால வழிபாடு அமைந்தருளியுள்ளது. ஸ்ரீ தாயார் மூலவர் செண்பகலட்சுமி தாயாருக்கு மாதத்தில் பூச நட்சத்திரம் அன்று திருமஞ்சனம். ஸ்ரீ தாயார் உற்சவர் செங்கமல தாயாருக்கு ஒவ்வொரு வாரத்திலும் வெள்ளிக்கிழமை திருமஞ்சனம் செய்து புறப்பாடு. ஸ்ரீ பெருமாள் மூலவர் பரவாசுதேவ பெருமாளுக்கு ஒவ்வொரு மாதத்திலும் திருவோண நட்சத்திரம், பவித்ரோற்சவம் மற்றும் பிரம்மோற்சவத்தின் அங்கமாகவும் திருமஞ்சனம் அமைந்தருளியுள்ளது. ஸ்ரீ பெருமாள் உற்சவர் ஸ்ரீ ராஜகோபால சுவாமிக்கு மாத பிறப்பு, அமாவாசை, ஏகாதசி, திருவோணம், ரோஹிணி ஆகிய திருநாட்களில் புறப்பாடு அமைந்தருள்கின்றது. கண்ணிலே நிற்கிறான் கண்ணன், மனதிலே திருக்கோயில் கொண்டு எழுந்தருளியுள்ளான் என்று போற்றும் வகையில் உற்சவப் பெருமாள். கோபிலர், கோப்பிரளயர் என்னும் இரு முனிவர்களுக்கு பகவான் கண்ணனாக இத்திருத்தலத்தில் காட்சியருளிய போது இத்திருத்தீர்த்தத்தில் கோபிகையருடன் ஜலக்கிரீடை செய்தருளினார். அப்போது கோபிகைகளின் உடலில் பூசிய மஞ்சள், அதற்கு மற்றொரு பெயர் ஹரித்ரா, அதன் நறுமணப் பூச்சுகள் இத்தீர்த்தத்தில் படிந்தபடியால் இத்தீர்த்தம் ஹரித்ரா நதி என போற்றப்படுகின்றது. இத்தீர்த்தத்தை காவிரியின் மகள் என்றும் போற்றுவர். 66 கோடி புண்ணிய தீர்த்தங்கள் ஒன்றாக சார்ந்தது ஹரித்ரா நதி எனும் அற்புதமான தீர்த்தம். 23 ஏக்கர் பரப்புடையது. அனைத்து ஆனந்தத்தையும் அள்ளித்தரும் பகவானாக, துவாபரயுக கண்ணனாக அருள்மிகு ஸ்ரீ வித்யா ராஜகோபாலன் எழுந்தருளி சேவை சாதித்தருளுகின்றார். இத்திருக்கோயிலில் ஸ்ரீ வித்யா ராஜகோபாலனாக எழுந்தருளி இருக்கின்ற பெருமாளுக்கு திங்கள்தோறும் திருவிழா
அமைந்தருளுகின்றது. நாளெல்லாம் திருவிழா, மாதமெல்லாம் மந்திர பெருவிழா. பங்குனி பிரம்மோற்சவத்தில் பிரம்மோற்சவ திருவிழா நடைபெறும் நாட்கள் 18. இந்த 18 நாட்களும் மூலவர் ஸ்ரீ பரவாசுதேவ பெருமாள் திருவடி முதல் திருமுடி வரை பக்தர்கள் சேவித்து அருள் பெற்றிட அற்புதமான வாய்ப்பாக அமைந்தருளி இருக்கின்றது ஸ்ரீ ராஜகோபால சுவாமியின் பேரருட்கருணை. குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் பெருமாளை பிரார்த்தனை செய்து தங்களது பிரார்த்தனையை பலிதமாக வேண்டும் என்று வேண்டுகின்ற அருட்காட்சி. அருள்மிகு ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோயிலின் கருவறை சுற்றியுள்ள பிரகாரத்தில் முழுமுதற் கடவுளான ஸ்ரீ தும்பிக்கை ஆழ்வார் நம்பிக்கை தரும் தெய்வமாக அருள்பாலித்தருளுகின்றார். ஓம் காத்யாயனாய வித்மகே கன்யகுமாரி தீமகி தன்னோ துர்க்கி பிரஜோதயாத். எண்ணிய காரியத்தை எளிதில் நிறைவேற்றி வைக்கும் தெய்வமாக அருள்பாலித்தருளுகின்றார் ஸ்ரீ துர்க்கை அன்னை. அருள்மிகு ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோயிலின் கருவறை பிரகாரங்களில் சித்திரராமாயண திருக்காட்சிகள், மகாபாரத திருக்காட்சிகள் மற்றும் கோபிலர் கோப்பிரளயர் எனும் இரு முனிவர்களுக்கு பகவான் தமது சேவைகளை 32 திருவுருவங்களாக அவர்களது அகக்கண்முன் கொண்டு வந்து நிறுத்திய திருக்காட்சிகள் அனைத்தும் அற்புதமான வடிவில் ஓவிய காவியங்களாக அமைந்தருளியுள்ளது ஓர் தெய்வீக திருவிளையாடல் ஆகும். அருள்மிகு ஸ்ரீ ராஜகோபால சுவாமி சர்வதர்மான் பரித்திஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ என்ற கீதா வாக்கியத்தின் அற்புதமான கீர்த்தி பெற்ற பெருமாள். பகவான் கண்ணனுக்கே உரியதான புன்னை மரம் திருக்கோயிலின் தலவிருட்சமாக பெருமை பெறுகின்றது. இத்திருக்கோயிலில் சேவிக்க தகுந்தவை அநேக சந்நிதிகள். அவற்றுள் திரேதாயுகத்து ராமனின் திருப்பாதமும் இங்கே தரிசனம் செய்யத்தக்கவையாக அமைந்தருளி இருக்கின்றது. ஸ்ரீராமபாதம் பாப விமோச்சனத்திற்கு தகுந்ததாகும். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி, ஸ்ரீ சீதா லக்ஷ்மி, ஸ்ரீ லக்ஷ்மண், ஸ்ரீ அனுமனுக்கான ஓர் சன்னதி. உடையவர் எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜ முனிவர், ஸ்ரீ நிகமாந்த வேதாந்த மகாதேசிகன், ஸ்ரீ கூரத்தாழ்வார், ஸ்ரீ குலசேகர ஆழ்வார், ஸ்ரீ பொய்கை ஆழ்வார்,
ஸ்ரீ பூதத்தாழ்வார். ஸ்ரீ பேயாழ்வார். ஸ்ரீ நம்மாழ்வார். ஸ்ரீ மணவாள மாமுனிகள். ஸ்ரீ திருமங்கை ஆழ்வார். அவருடைய சந்நிதியில் ஸ்ரீ திருமழிசை ஆழ்வார் ஆகியோரின் அற்புத தரிசனம். 7 புண்ணிய நதிகளுக்கு ஒப்பான ஹரித்ரா நதி வைகாசி, ஐப்பசி, மாசி, பங்குனி மாதங்களிலும் அமாவாசை, பௌர்ணமி, கிரகண காலம், ரோஹிணி, திருவோண நாட்களிலும் இந்த தீர்த்தத்தில் நீராடினால் திருவருள் பெற்று திகழலாம் என்பது சத்திய வாக்காகும். திருப்பார்கடல் எனும் தீர்த்தம் திருக்கோயிலுக்கு சற்று தொலைவில் அமைந்தருளியிருக்கின்றது. திருமகள் தவம் இயற்றிய தொடர்பினால் பார்க்கடல் என்று போற்றப்படுகின்றது. தை வெள்ளிக்கிழமையில் நீராடினால் சிறப்பு பெறலாம். பெரிய திருக்கோயிலுக்கு சற்றே அருகாமையில் ஓர் சன்னதியை தரிசிக்கலாம். இந்த சந்நிதியில்தான் மாபெரும் முனிவர்களான கோபிலர், கோப்பிரளயர் ஆகிய இருவரின் திருவுருவங்கள் எழுந்தருளி உள்ளன. ராஜகோபுரத்திற்கு அருகே அமைந்திருக்கும் ஸ்ரீ ஜெயவீர ஆஞ்சநேய சுவாமி, ஸ்ரீ மணவாள மாமுனிகளின் உள்ளத்தை கொள்ளை கொண்ட பகவான் உறையும் திருத்தலம் ஷண்பகாரண்யம் என்று போற்றப்படுகின்ற அருள்மிகு ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோயில். உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழாள் அவனை அல்லார். நும் மிச்சை சொல்லி நும் தோள் குலைக்கப்படும் அன்னைமே மன்னப்படும் மறைவாணனை வன் துவாரபதி மன்னனை ஏத்துமின் ஏத்துதலும் தொழுதாடுமே என்ற திருவாக்கியம் ஸ்ரீ நம்மாழ்வாரால் அருளப் பெற்றவையாகும். ஷண்பகாரண்யம் என்று போற்றப்படுகின்ற மன்னார்குடி அருள்மிகு ஸ்ரீ ராஜகோபால சுவாமி, ஸ்ரீ ராஜகோபால சுவாமியின் தரிசனம் ஒவ்வொரு பக்தருக்கும் வாழ்நாளில் கிடைத்தற்கரிய மகா பேறு என்பதை நினைவில் நிறுத்தி அருள்மிகு ஸ்ரீ ராஜகோபால சுவாமியின் பேரருட்கருணையை பெற்று வாழ்நாள் முழுவதும் வளமும் நலமும் பலமும் அனைத்து மங்களச் செல்வங்களையும் அடைய வேண்டின் ஷண்பகாரண்யம் என போற்றப்படுகின்ற மன்னார்குடி அருள்மிகு ஸ்ரீ ராஜகோபால சுவாமியின் பதம் பணிந்து பகவானின் அற்புதமான திவ்ய ரூபத்தை அகத்திலே நிறுத்துவோமாக.